வணக்கம் மக்களே, இது ஒரு மாசான மூவியோட ரிவ்யூ. யா இட்ஸ் குட், a little late but hope you like it. as usual மாசான என்ட்ரி கொடுக்கிறார் விஜய். சேச்சா இல்ல, விஜயகாந்த். ஸோ புரிஞ்சிருக்கும், மூவி ஃபுல்லா கேமியோஸ். டு பி ஃப்ராங்க், என்ன கேட்டா விஜயன் வில்லன்ஸ் தவிர எல்லாருமே கேமியோஸ் தான். நாம விஜய்க்கு வருவோம். ஹீஸ் இன்டீட் அ வெங்கட் பிரபு ஹீரோ. விஜயோட உண்மையான ஆக்டிங் ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. ஆல்சோ கரண்ட் ட்ரெண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. லைக் மருதமலை மாமணிய முருகையால இருந்து குணா சாங்ஸ் வரைக்கும் டிஎன்சிஎம் 2026ன்னு எந்த இடத்துலையும் கிரிஞ்சி ஃபீல் பண்ண விடாம கரெக்டாக கொண்டு போயிருப்பார். இப்போ ஸ்டோரி லைனுக்கு வருவோம். ஸோ மச் லூப் ஹோல்ஸ்னு சம் பீப்புள் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க வருஷத்துல 1 or 2 தியேட்டர் ஓரியன்ட் மாஸ் மூவி வந்தா தப்பு இல்லையே. ஃப்ரீயா நல்ல மார்க்கெட் உள்ள ஹீரோவோட மூவியை பார்க்கும்போது ஹார்ட் இஸ் ஃபீலிங் லைட் இல்லையா? ஒரு நான் லூப்பி ஸ்டோரி லைன் வேணும்னா ஓடிடிலேயே இருக்கே, வீட்டில் உட்காந்தே பார்க்கலாமே. நாம விஜயோட ஆக்டிங் ஸ்கில்க்கு வருவோம். மிடில் ஏஜ் விஜய், யங் விஜய், ஓல்டு விஜய்னு எதுலையும் சேம் விஜய் தான் ஒரு செகண்ட் கூட யோசிக்க வைக்கல. அப்படி ஒரு ஆக்டிங். Indeed, he deserves this market for talent and stamina man. இப்போ கேமியோஸ்க்கு வருவோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பையனை தொலைச்சிடுறாங்க, பையன் கிடைக்கிறாருன்னு சீன்ஸ் போகும்போது ஒரு அம்மாவோட ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே ஸ்னேகா என்னதான் நல்லா ஆக்ட் பண்ணாலும் விஜயோட எமோஷன்ஸ் மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் சார் மூவிஸ்னாலே அப்படி தானே. பட் ஓவரால் அ கிரேட் ட்ரீட் டு வாட்ச், மிஸ் பண்ணாதீங்க.